வேண்டிக்கோங்க. இதுக்கெல்லாம் யாராவது வேண்டிப்பாங்களா? பின்ன வேண்டிக்காம அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஐயப்ப சுவாமி. இல்ல 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 கிருஷ்ணா, சாரி ஐயப்பா. என்ன சத்தம்? ரிமைண்டர். நல்ல டைமிங். இறங்கிட்ட நேரத்தில். ராஜம்மா, என்ன என்ன விஷயம்? இந்த லட்டு வாங்கிக்க. லட்டுவா? ரஃபீக்கோட மனைவிக்கு விசேஷம். கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆச்சு இல்ல. கடவுள் செயல். இங்க பாருமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு. அவரு குடுக்கற கயிறை கட்டுனா குழந்தை வந்துரும். அப்படியா? ஆமா, ஊர்ல எங்க அண்ணன் பொண்ணு ஆயிஷா இருக்கால்ல, அவளுக்கு எப்படி குழந்தை வந்துச்சு? அவளும் மந்திரிச்ச கயிறு கட்டிதான். நீயும் ஒரு வாட்டி அவங்கிட்ட பேசு. அவளை கூட்டிட்டு போய் அவரை பார்க்க சொல்லு. நீ சமாதானமா இரு, நான் வரேன். என்னது லட்டுவா? ஃபாத்திமா தந்தா. ரஃபீக் பொண்டாட்டி மாசமா இருக்கலாம். ஃபாத்திமாக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காராம். என்னது, உங்களுக்கு மதம் மாறுற பிளான் ஏதாவது இருக்காண்ணா? அந்த ஆள் கொடுத்த கயிறு கட்டினா குழந்தை பிறக்கும்னு ஃபாத்திமா சொன்னான். உங்களுக்கு ஒரு வேலை இல்லையாமா? சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு பேசிக்கிட்டு. அப்படி இல்லடா, உனக்கு அந்த சுல்பத்தை தெரியும்ல, ஆயிஷாவோட பொண்ணு. அவளுக்கு குழந்தை பிறந்ததே இவரு மந்திரிச்சு கொடுத்த கயிறை கட்டிதானா. என் பொண்டாட்டிக்கு அப்படி யாரும் கயிறு கட்ட தேவையில்ல. இந்த பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல, எது சொன்னாலும் கேக்குறது இல்ல. அத்தை, அத்தை, இனி கயிறு எதுவும் கட்ட வேண்டியது இருக்காது. எனக்கு பீரியட்ஸ் தள்ளி போய் 5 நாள் ஆயிடுச்சு. கடவுளே, என் மருமகளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். 5 நாள் வச்சுலாம் கன்ஃபார்ம் பண்ண முடியாதுடா. ஒரு 10 நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ண போதும். 5 நாள்லாம் தள்ளி போகும் தான். அப்படியே இந்த பிரசவ விஷயத்துல உனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சரியாயிடும், விடு. எனக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேணாம். இது எப்படியாவது ஓகே ஆன போதும். ஏண்டா, முதல்லலாம் 1000 பயம்தான். ஒன்று வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்துருவோன்னு பயம்தான் வரும். இது எதுவுமே நம்ம முடிவு பண்ற விஷயம் இல்லடா. 2 பேர் சொல்றாங்க 10 நாள் கழிச்சுதான் கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் வேண்டுதல கடவுள் ஏத்துக்கிட்டாருன்னு. நல்லா பார்க்க வேண்டிய நேரம் தான் இது. கொஞ்ச நாள் அவளுக்கு எந்த வேலையும் கொடுத்துடாத. ஆமா ஆமா, பக்கத்து வீட்டுல இருக்கிற சுலோச்சனாவுக்கு 2 தடவை கரு கலைஞ்சு போச்சு, சரியா பார்க்காதனால. அப்ப நான் வீட்டுக்கு போறேன். அவ ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்க போறா. நீ போயிட்டு வா. சரி. என்னடி சொல்ற? ஷாலினி, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஐயோ அத்தை, நான் பண்ணிக்கிறேன். வேண்டாம், இந்த டைம்ல நீ ரெஸ்ட் எடுக்கணும். போய் படுத்துக்கோ, போய் படுத்துக்கோ. ஷாலினி, நீ எதுவும் சாப்பிடல, இத முதல்ல குடி. அத்தை, இப்ப வேணாம் அத்தை. இத குடிமா, டயர்டா இருக்காது.
என்னாச்சு ஷாலினி? ஒன்றும் இல்லத்த, நான் ரெஸ்ட் போயிட்டு வந்தேன். கடவுளே, அவளுக்கு நல்லபடியா குழந்தை பிறந்தா எனக்கு அது போதும். என்ன உடம்புக்கு ஏதாவது முடியலையா? ஒன்றும் இல்லை. உனக்கு இங்கே போர் அடிக்குதுன்னா டெஸ்ட் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டில் போய் இருந்துக்க. மாமா, ம், நான் ஒரு விஷயம் சொல்லணும். நீ என்ன சொன்னாலும் கேட்பேன், சொல்லு. எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு. அத்தை, மாமா மாமா எழுந்துருங்க. என்ன எழுந்துருங்க மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். உன் பிரச்சனை தான் என்ன? நீங்க கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா? சொல்லு. அத்தை என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. பேச மாட்டேங்கிறாங்களா? இந்த வீட்ல இப்படிதான் நடக்கும்னா இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. குழந்தை பிறக்கலைன்னா எப்பவுமே கட்டிட்டு வந்த பொண்ணுங்க மேலதான் குத்தம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் அப்படிதான். நேத்து நீங்களும் என்கிட்ட பேசாம போய் படுத்து தூங்கிட்டீங்க. எனக்கும் உங்களை மாதிரி ஆசை இருக்கும்ல குழந்தை வேணும்னு. இதை பாரு, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நான் நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன் மாமா. நாம ஒரு டாக்டரை பார்க்கணும். பார்க்கலாம். டாக்டர் பாக்குறது நல்ல விஷயம் தான். யார்கிட்ட போறீங்க? இவ ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கண்ணூர்ல இருக்காரு. அவங்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருந்துச்சா? அவ கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு சொல்லிட்டு இருந்தா. அவ குழந்தை போட்டோவை ஃபேஸ்புக்ல பார்த்தேன். அதனால அவங்கள பார்க்க போலான்னு இருக்கோம். அதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? போய் பாருங்க. அப்படின்னா நீ அவளை கூப்பிட்டு பாரு. அப்புறம் நீங்க போகும்போது குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க. இந்த வீடு தான். இதுதான். இறங்கி. ரொம்ப நாள் ஆச்சு. நீ நல்லா இருக்கல? ஸ்டீஃபன் எங்க? உள்ள இருக்காவா? வாங்க. வர. என்னங்க? யார் வந்திருக்காங்க பாருங்க. வணக்கம். ஹாய் ஸ்டீஃபன். ஹாய் நகுலன். உங்களை பத்தி எப்பவுமே அவ சொல்லுவா. ஆமா, உன் கல்யாணத்துக்கு கூப்பிடாதத பத்தி தான் பேசுவா. உன் வீட்டுக்கு கால் பண்ணனே. எங்க வீட்ல தான் எங்க கிட்ட பேசுறதே இல்லையே. குழந்தை எங்க? உள்ள இருக்காங்க. வாங்க. வாங்க. நம்ம ஆட்கள்லயே நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க. அந்த மார்க்கெட்டை யூஸ் பண்றதுக்காக ஒவ்வொரு மூல முடுக்கலையும் இன்ஃபர்டிலிட்டி சென்டர் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அங்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா போதும் எவ்வளவு பேர் ஒரு குழந்தைக்காக கஷ்டப்படுறாங்கன்னு. எல்லா நம்பிக்கையும் போய் அப்படியே இருக்கும்போது தான் நியூஸ் பேப்பர்ல தான் கவர்மெண்டோட தாய் சேய் நலத்திட்டம் பத்தி தெரிய வந்தது. அங்க போய் சும்மா விசாரிச்சுட்டு வந்துடலான்னு போனோம். நடக்கும்னு நம்பிக்கை வந்துச்சு. நாங்களும் அதுக்காக ட்ரை பண்ணோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இவன் பிறந்தான். அங்க ராஜுன்னு ஒரு டாக்டர் இருக்காங்க.
நல்ல டாக்டர்.